ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் வந்து கடவுளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். வழியில் ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆற்றுல பாத்திரத்தை வச்சு தண்ணி அள்ளி ஒரு சின்ன குட்டையில் ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அது அந்த வழியில் அந்த மனுஷன் பெரியவர் கேட்குறாரு, இந்த கடல் தண்ணியை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த தண்ணியை அள்ளி நான் வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சிரிச்சிருக்காரு. இது என்ன வந்து அறிவில்லாமல் செய்கிற, அறிவு இல்லாமல் ஒரு கடல் தண்ணியை எடுத்து ஒரு பள்ளத்தில் நிறைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு கடவுள் சிறிய குழியில் எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கப்ப அதுன்னு கேட்குறா. நம்ம மனசு வந்து சின்ன மனசு. இந்த கடவுளை வந்து நம்ம எப்படி இந்த மனசுக்குள்ள அடக்குறோமா? தெய்வம் இருக்குன்னு இந்த திருவுண்டு உள்ளத்தில் எப்படி நினைக்கிறோம்? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியாக எப்பயுமே ஒரு அமைதியாக இறைவன் வந்து ஒரு சிறிய மனசுக்குள்ள வந்து நம்ம அதை நினச்சி கடவுள் இருக்காக தெய்வம் இருக்காக நம்ம வழிபட்டு நமக்கு எல்லாமே வெற்றியாகுது. ஒவ்வொரு சிலருக்கும் சில தெய்வம் வந்து வெற்றியாகி கொடுக்குது, அவங்களுக்கு நம்பிக்கைப்படி. அப்போ என்ன உண்மையான ஆண்மை என்பது வந்து எப்படின்னா வந்து நம்ம புரிஞ்சுக்கணுமா, புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து பேசணும். இப்போ கடல் தண்ணியை வந்து ஒரு பள்ளத்தில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சா அது கடல் தண்ணி அப்புறம் நம்ம வெளியில் எடுத்துட முடியுமா? அதே கடவுளை வந்து இத்தினோடு மனசில் எப்படி அடக்க நினைக்கிறோமா? அப்போ நம்ம அடக்க நினைக்கிறோம்னா நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து உணரணும், உண்மையாக நேசிக்கணும். அப்போ கடவுள் வந்து கடல் அளவோட பெருசு, அவங்களை வந்து நம்ம ஆன்மீகன்ற வழியில் கொண்டு போய் உள்ளடக்கணுமா. அப்போத்தே அந்த ஆன்மீகம் வந்து வெளியில் வரும். அந்த தெய்வ பக்தி தெய்வ உணர்வு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டா, நம்மளை வந்து உணர வைக்கிற சின்ன மனசில் அந்த தெய்வத்தை வந்து உடலில் நம்ம உடம்பை உருக்கி உடம்பை வேதனை எல்லாத்தையும் ஒரு தெய்வம் வருது. ஒரு நாளைக்கு கோயில் போனால் சாமி என்ன இந்த சாமி நமக்கு செய்யலை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. அது என்ன சாமியா, எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது கல்வி. எத்தனை நாள் போனீங்க தெய்வத்தை தேடி? ஆன்மீகன்றது என்ன? நம்மளை வந்து உணரணும், அதே ஆன்மீகம். என்னைக்கு ஒருத்தர் வந்து தெய்வம் இருக்குன்றது உண்மையாக உணரணும். இன்றைக்கி ஒன்று கொடுக்கல அப்படின்றதா இது தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சிலையை வந்து உளியில் அது எவ்வளோ வலி வேதனை பட்டு சிலையாகுது, அதுக்கே நம்ம தெய்வம்னு கும்பிட்றோம். அதே கல் வலிக்குன்னு சொல்கிற கல் வந்து வாசலில் தான் இருக்குது, அதை முதிச்சுக்கிட்டே போகிறோம். வலியை தாங்கினதுனாலே தெய்வம் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றோம், அவங்க அருள் பாவிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி நம்மளும் மனுஷதே. ஒரு நாள் போனதும் நமக்கு எல்லாம் செய்யலைன்னு யாரும் நினைக்கக்கூடாது. ஒரு மாதம் போனால் என்ன எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, 2 மாதம் போனால் எதுவுமே நடக்கலை அப்படிலாம் இல்லை. ஆன்மீகத்தை வந்து உணரணும். தெய்வம்ன்றது ஒன்று இருக்குன்றது நம்ம மனசும் உள்ளம் சொன்னாத்தே அந்த தெய்வ நம்பிக்கை எப்போ நம்மளுக்கு ஆள் மனசுக்குள்ளே போய் உட்காந்து ஊடுருவி இருக்குது அப்படின்ற உணர்வை நம்ம கொண்டு வரோமோ அன்றைக்கி தான் தெய்வம் நமக்கு செய்யும். அதுவரை நம்மளுடைய பொறுமை, அமைதி, அடுத்தவங்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது, கேட்பார் பேச்சு கேட்கக்கூடாது, அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கண்மூடித்தனமாக அவளை வந்து அவதூறு பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். தெய்வம் வந்து எப்படி நம்மகிட்ட வரும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் வந்து வெளுத்ததெல்லாம் சரி அவளுடைய குணம் அது, நம்மளுடைய குணம் இது, சரி செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு போயிடணும். பெருந்தன்மையாக போயிடும். அவங்களுக்குள்ள குணத்தை கடவுள் படைச்சிருக்கேன். நம்ம 10 விரல் ஒரு விரலாக இருக்கா, ஒரு குட்டையை நெட்டையாக இருக்காந்தே அந்த பொருளை தூக்க முடியுது. 5 விரல் ஒரே மாதிரி தான் முடியுமா 10 விரல்? அதனால் யோசிச்சு நிதானமாக யார் எந்த முடிவு எடுக்கிறாரோ அதே வெற்றியாகும். அப்போ கடவுளை எப்படி வணங்கணும்? உண்மையாக உள்ள நேசித்து உண்மை இந்த ஆத்தா நத்துக்கு மாதிரியாத்த இருக்கிறது உண்மை, நமக்கு நல்லது செய்வா அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு அடுத்தபடி வெற்றி பெறும். சரியா? எல்லோரும் அப்படியே அம்மா கூப்பிடுவோமா? சரி.